ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பையனுக்காக ஃபஸ்ட்டு சேமிப்பு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா பொன் மகன் சேமிப்பு திட்டம். ஆல்ரெடி வந்து பொன் மகள் சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பொன் மகன் சேமிப்பு திட்டத்தில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என் பையனோட ஃப்யூச்சருக்காக நான் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏன் போட்டேன் அப்படின்றது முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, 15 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நம்ம கையில் அமௌண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ நம்ம கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ நீங்கள் அப்போல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டவுட் இருக்கும். ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், போஸ்ட்மேன்ட்ட. அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணணுக்கும் அப்படின்னா அப்பா கார்டியனோட யார் இருந்தாலும் ஓகே, அப்பா அம்மா. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் யார்கிட்ட இருக்கோ நீங்கள் அவங்க வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட இதுதான் வந்து நான் கொடுத்துருந்தேன். கொடுத்து நான் தான் சைன் போட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணேன். என்னோடய ஃபோட்டோ 2 கார்டியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு கொண்டு போய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி பையனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இப்போ என் பையனுக்கு 1.5 வயசு ஆகுது, நான் இன்னும் ஆதார் கார்டே எடுக்கலை அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரேஷன் கார்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தலை நிற்கும்ல குழந்தைக்கு. ஸோ அப்போலேருந்தே வந்து ஆதார் கார்டு வந்து எடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அந்த என்ரோல் நம்பர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 15 வருஷம் வந்து நீங்கள் எடுக்காமல் உங்களுக்கு இது வந்து மெச்சூரிட்டி ஆகும். இல்லை இடையில வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது சொன்னாங்க. இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கேஷாக கொடுத்து கூட நீங்கள் அமௌண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து 500 ருபீஸ்லேருந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ என் பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் தேதி 4வது மாதம் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து 17/9/2044 வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க, மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்லிப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்லிப்பில் தான் வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிள்ளையோட நேமு எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் வந்து மெயின். ஸோ அதை வச்சு தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எல்லாமே சைன் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டுறீங்க அப்படின்ட்டு அந்த டீட்டெயிலுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் அமௌண்ட் மட்டும் கொண்டு போனால் போதும், நம்ம அக்கௌண்ட் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் பொன்மகன் சேமிப்பு திட்டமும் இருக்குது பொன்மகளுக்கு. அந்த சேமிப்பு திட்டமும் இதே ப்ராசஸ் தான். இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா தாத்தா பாட்டி, ஸோ யார் கார்டியனாக இருக்கவங்களோ அவங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் 10 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கார்டியன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அப்போ பிள்ளைங்க பேர்லேயே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து பையனுக்கு போடுறதுனால பிபிஎஃப் அப்படின்னு இருக்கும். இதே பொண்ணுக்கு போடுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் நேம் வந்து இருக்கும். இதெல்லாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் கூட நம்ம இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது வந்து பொம்பளை பிள்ளைங்க அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, செல்வ மகள், செல்வ மகன், ஸோ 2 சேமிப்பு திட்டத்திலுமே வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ஒரு பேரில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த எஸ்எஸ்ஒய் பொன்மகள் சேமிப்பு திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து 10 வயசு கீழே இருந்தால் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதே வந்து பிபிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லிமிட்டும் ஏஜ் லிமிட்டுமே வந்து கிடையாது. இதே வந்து நீங்கள் பொன் மகளில் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ இதில் மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா 21 வயசில் தான் மெச்சூரிட்டி ஆகும். இதே வந்து பொன்மகள் சேமிப்பு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷத்துலேயே வந்து மெச்சூரிட்டி வந்து ஆயிரும். டெபாசிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 250 ரூபாயிலேருந்து 1.5 லேக்ஸ் வந்து நீங்கள் பொன்மகன் சேமிப்பு பண்ணலாம். பொன்மகள் சேமிப்பு திட்டத்தில் பொன்மகனில் பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மினிமம் 500 ரூபாயிலேருந்து 1.5 லேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு இயருக்கு வந்து சேவ் பண்ணலாம். இதே பொம்பளை பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 7.5%. இதே ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. பெண் மகன் பார்த்திங்க அப்படின்னா பொன்மகள்
ரொம்ப வந்து வாய் வளரிக்கிட்டே இருக்குது. பொன் மகள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.6% வந்து போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்காங்க. பொன் மகன் சேமிப்பு திட்டத்தில் வந்து 7.1% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. கட்டின அமௌண்ட்டை வந்து பொன்மகள் சேமிப்பு திட்டத்திலேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, வித்ரா பண்ணணும் அப்படின்னா 21 வயசு வந்து வெயிட் பண்ணணும். இதே வந்து பொன் மகன் சேமிப்பு திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டோடு வித்ரா பண்ணிக்கலாம். இதே பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் வந்து நீங்கள் பொம்பளை பிள்ளைக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, ஒரு எஜுகேஷன் இல்லை மேரேஜில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 50% வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே பசங்களுக்குன்னு போது நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ மெச்சூரிட்டி பாதியிலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி, எடுக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸே பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பசங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா 5 இயர்ஸ்லேயே கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கோல்டாக வந்து சேவ் பண்ணுங்கள். என்ன தான் வந்து கோல்டாக வந்து சேவ் பண்ணாலும் இது வந்து நம்ம ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது குழந்தைங்க ஃப்யூச்சருக்கு வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பேங்க்லலாம் வந்து அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சின்ற போது டக்குன்னு எடுத்துக்கும். பட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க படிப்பு வரைக்கும் நம்ம எப்படியுமே எமர்ஜென்சியாக இருந்தாலுமே வந்து இது எடுக்கவும் முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் போடுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து புக்கே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இனிமேல் ஸோ ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணுற மாதிரி நாங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். உங்கள் பொம்பளை பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட படிப்பு என்னென்ன, அதுக்கப்புறம் மேரேஜ், ஸோ இந்த மாதிரி நமக்கு மணி நீடு வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பல்காக அமௌண்ட்டு கிடைக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நான் இந்த சொன்னதில் வந்து ஏதாவது வந்து தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.